கையை தூக்குனா வலி, கையை சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா வலி, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த அம்மை போடுற இடத்துல வலி, இந்த ஷோல்டரோட ஆம்பிட்ல எல்லாம் வலி இருக்குங்களா, அந்த வலி கொஞ்சமாக செஸ்ட் பக்கம் வருதுங்களா, செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ, அப்புறம் பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு அடிக்குதுங்களா, இதை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது நம்ம அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களா, பண்ண வேணாம். இதுக்கு பேர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். உள்ள நீர் கோர்த்துட்டு பர்டிகுலர்லி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு. கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கும் வரலாம் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். இதை தவிர சின்னதாக ஒரு இன்ஜுரி ஆயிருக்கும், பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டு பளிச்சுன்னு ஆகிற மாதிரி ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருந்திருக்கலாம். அதனால் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகி அதனால் இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்து வலிக்கலாம். இது கவலைப்படாதீங்க, இதுக்குன்னு ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி கையை கோர்த்து மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. முடிஞ்சா 3 செட் செய்யுங்க. 21 தடவை கண்டிப்பாக வலி குறையும். தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. வலிக்கிற இடத்துல ஐஸ் 10லேருந்து 5 நிமிஷம் வைங்க. மகிழ்ச்சியாக அன்பாக என்டர்டைன் பண்ணி என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி வைப் பண்ணி வாழுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா என்ன கால் பண்ணுங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.